முள்ளங்கியும் குச்சி கருவாடும் போட்டு நம்ம புளிக்குழம்பு வைக்க போகிறோம். முள்ளங்கி 1/4 கிலோ, 10-15 சின்ன வெங்காயத்தை 1-2 வெட்டி வச்சுருக்கு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 50 கிராம் குச்சி கருவாடை நல்லா அலசிட்டு சுடுதண்ணி ஊற்றி அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். புளிக்கரைச்சல் கொஞ்சம், தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம். நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறோம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். குழம்புக்கு தேவையான கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகு நம்பருக்கு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் சோம்பும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம எடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் வீட்டில் அரைச்சி வச்சுக்க குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்தக்கனை. நம்ம வெட்டி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து போடுங்க. வேக கருவாடில் உப்பு இருக்கும், பார்த்து போட்டுட்டு. கரைச்சி வச்சுருக்கோம் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு அரிசி கழுவுன தண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு புளி காரம் எல்லாம் பார்த்து குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். மூணு விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். காய் நல்லா வந்துருச்சு. நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடு இதில் சேர்த்துடலாம். கருவாடு முதவே சேர்த்தோம்னா குழன்னு போயிடும். இறக்குறப்ப தான் போடணும். கருவாடு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கருவாடு நல்லா வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு தான் வச்சுருக்கோம், அதனால் வேகமாக வெந்துடும். நம்ம அடித்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். தேங்காய் ஊற்றிருக்கு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா தேங்காய் ஊற்றி குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முள்ளங்கியும் குச்சி கருவாடும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.